எலெக்ஷன்ல போட்டி போடாமையே எம்எல்ஏவா கூட ஆகாமையே முதலமைச்சர் ஆக முடியும்னா நீங்க நம்புவீங்களா? அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திருக்கக்கூடியவர் தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள். 2005 இருந்து இப்ப 2025 இப்ப வரைக்கும் 9 தடவை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அதுக்கு இடையில 2014 மேல இருந்து 2015 பிப்ரவரி வரைக்கும் மட்டும் ஜித்தன் ராம் மஞ்சி அப்படிங்கிறவர் முதலமைச்சரா இருந்தாரு. அதை தவிர முழுக்க முழுக்க முதலமைச்சரா இருந்தவர் இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் அவர்கள் தான். இது எப்படி அவருக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டில் சட்டசபைன்னு ஒன்று இருக்கு. ஆனா கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சில மாநிலங்கள்ல சட்டசபையோட சேர்த்து சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்கு. எப்படி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை, மக்களவைன்னு ரெண்டு இருக்குல்ல, அதே மாதிரி இப்ப நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா எம்பிக்கள் எப்படி மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படாம ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களால தேர்வு செய்யப்படுறாங்க, அதே மாதிரி எம்எல்ஏவால தேர்வு செய்யப்படக்கூடியவங்க தான் அந்த சட்ட மேலவை உறுப்பினர், அதாவது எம்எல்சி அப்படிங்கிற பதவியை வைக்கக்கூடியவங்க. இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்படாமையே ராஜ்யசபா எம்பி ஆகி அது மூலமா மத்திய அமைச்சர் பதவியை வகிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே மாதிரி மக்களால தேர்ந்தெடுக்கப்படாமையே எம்எல்ஏவால தேர்வு செய்யப்பட்டு எம்எல்சி ஆகி, அதாவது சட்ட மேலவை உறுப்பினராகி, அந்த சட்ட மேலவை உறுப்பினர் எம்எல்சி பதவியை மட்டுமே வச்சு மாறி மாறி இப்ப வரைக்கும் 9 தடவை 20 வருஷமா சிஎம் இருந்துட்டு வர்றாரு நிதிஷ்குமார் அவர்கள்.